பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன். இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்று மரியாதை. இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது, எப்படி கொலை பண்ணணும், ஃபக்கீர் எப்படி கொலை பண்ணணும், 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிம்பாங்க. பையத் தீவிரவாதத்தில் ISIS அது பேரு பையத். ஒருக்கா நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். பையத் பண்றான். எப்ப பண்றாங்க? அக்டோபர் 19ஆம் தேதி, 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கிறான். 7 நாள் 7 நிமிஷம் வீடியோ போடுறான். வீட்டுல பேப்பர்ல டார்கெட் 7 டார்கெட்டை எழுதுறான். முதல் டார்கெட் ஆபரேஷனை காலையில 10:30 மணிக்கு பண்றதுக்காக 3 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான். அக்டோபர் 29ஆம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு 2வது உமர் ஃபரூக் குன்னூர்ல ஒளிஞ்சிருக்கான். ஆனா இங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார், நல்லா வேலை பார்க்கறீங்க. வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன். இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்று மரியாதை. நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க? அது ஒண்ணு இல்ல, அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு. அந்த பிஜேபி காரனுக்கு வானத்திய காலத்துல இங்க வேலை இல்ல, சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க. இது தீவிரவாத தாக்குதலே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் 18 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. 18 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா கிட்ட சொன்னோம், கோயம்புத்தூருக்கு எண்ணெயே வேண்டும் என்று. இப்பதான் அமித்ஷாஜிக்கு பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு, அதை பரிசீலனை செய்கின்றேன். கோயம்புத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க. எண்ணெயை ஓட்டுங்க பார்க்கலாம். வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம், போராட்டத்துக்கு கைது. நைட்டு 11 மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க, குட்டிகள் இருப்பாங்க, அமைதியான முறையில போராட்டம் பண்றோம். பரிசு என்னன்னா, அப்படியே பிடிச்ச மண்டபத்தில் 11 மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க, ஆம்பளைங்களும் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க. இங்க பாருங்க, பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க, அவர்கள் தான் நான் சொல்லுவாங்க. காரணம், இந்த பெரியவங்களை நீ வளர்த்தது அப்படி, யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லணும். இறந்து போனே வரிசையா வர்றாங்க, ஒருத்தர் கிளம்பி வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா அப்படின்னு. தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்தை வாங்கிட்டு வர்றாரு. மைசூர், கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாகுறாங்க. 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு படுகாயம் அடைந்து, கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல அந்த பார்லஸ் அந்த இது இருக்கு, ஷார்ட்னல் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல, தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சை